மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்டு வந்துட்டே இருக்கோம். அதில் இன்டெகிரல் கால்குலஸ் ஒரு ப்ராப்ளம் எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன். இந்த ப்ராப்ளம் தான் அது. இப்போ நிறைய பேர் என்ன இருந்தாங்க, இன்றைக்கி பண்ண மெசேஜ் இதை சால்வ் பண்ணி வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப எளிமை தான், கடினமான ஒன்றும் இல்லை. அதாவது எப்பயுமே ஒரு இன்டெகிரேஷன் நீங்கள் பார்க்குறீங்க, எளிய வடிவில் இருக்குது. அதாவது நமக்கு தெரிஞ்ச டைரெக்டாக ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடுற வடிவில் இருக்குன்னா பார்த்த உடனே நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஆனால் எளிய வடிவில் இல்லை, இந்த மாதிரி சிக்கலான வடிவங்கள் இருக்குன்னா நம்ம அதை எளிய வடிவுக்கு மாற்ற ட்ரை பண்ணணும். அதாவது ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் செய்கிறது மூலயமா இது ஈஸியான ஒரு இன்டெகிரேஷனாக மாறிடும். சரி, என்ன சப்ஸ்டியூஷன் செஞ்சால் இது ஈஸியான இன்டெகிரேஷனாக மாறும் அப்படின்னு நமக்கு கரெக்டாக தெரியணும். ஸோ இப்போ ஒரு சில டைப் இன்டெகிரேஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சால் இது இப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்த உடனே சொல்கிற அளவுக்கு நிறைய வீடியோ போட்டாச்சு, எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு இன்டெகிரேஷன் கொடுத்தா நீங்கள் என்ன செய்யணும்னா, x = 2a cos square theta. ஏன் சார் இதான் கொடுக்கணுமா? நான் சொல்கிறேன் ஒன்று, அதை கொடுத்து பாருங்கள், இன்னும் ஈஸியாக வேலை முடியும். ரொம்ப சந்தோஷங்க. ஸோ எந்த மாதிரியான சப்ஸ்டியூஷன் செஞ்சால் எளிய வடிவுக்கு மாற்றி டக்குன்னு ஆன்சர் சொல்லிட முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண முற்படணும். இந்த சப்ஸ்டியூஷன் தான் செய்யணும்லாம் ரூல் கிடையாது. இதை செய்யுங்க, எனக்கு தெரிஞ்ச சப்ஸ்டியூஷன் இதை செய்கிறோம், அது என்னவா மாறுதுன்னு பாருங்கள். எளிமையாக இன்டெகிரேஷனை நம்ம சொல்லிட முடியுதான்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்ச உடனே நம்ம உடனே டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். இங்கே இருக்கிற வேரியபிள்னால் தீட்டா, அதை பொறுத்து. அப்போ dx/d = 2a கான்ஸ்டன்ட்டு அப்படி வச்சுக்கோங்க. இந்த cos square தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த 2 முன்னாடி வரும். 2 cos, இந்த அடுக்கு 1 குறையும், 1 தீட்டா, அந்த 1 போட வேணாம். ஸோ அப்போது cos square தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 cos தீட்டா, திரும்ப இந்த cos தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -sin தீட்டா. ஓகே, இப்போ x2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x போட்டிருக்கலாம், எக்ஸாக இருந்தால் விட்டுட்டுருக்கலாம், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது. ஆனால் இங்கே cos தீட்டா இருக்குது, அதனால் cos தீட்டா திரும்பவும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், -sin தீட்டா. அப்போ இனிமேல் cos square தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னன்னு யாராவது கேட்டால் d/d ஆஃப் cos square தீட்டா என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? -2 cos தீட்டா sin தீட்டான்னு சொல்லணும். இது என்ன சுருக்கி -2 sin 2 தீட்டா இப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு இந்த வடிவம் இப்படியே நிறுத்திக்கங்க. ஏன்னா 2 sin தீட்டா cos தீட்டா sin 2 தீட்டான்னு எழுதலாம், அதுக்காக இப்படி எழுதினேன். பட் இதுதான் டிஃபரன்ஷியேஷன், -2 cos தீட்டா sin தீட்டா. ஸோ இதை நான் இங்கே உள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள், இதோட டிஃபரன்ஷியேஷன். இது 2aன்றது கான்ஸ்டன்ட் இன்டில் இருக்கிறதுனால அப்படியே இருக்கும். அப்போது dx/d = இந்த மைனஸ் முன்னாடி போட்டுடலாம், 2 × 2 4 ஆகிடும். அப்போ -4a cos தீட்டா sin தீட்டா. நம்ம சப்ஸ்டியூஷன் செஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிடணுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணிடணுங்க. ஓகே, இப்போ இந்த d தீட்டா எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ dx = -4a cos தீட்டா sin தீட்டா d தீட்டா. இதுதான் dx. ஓகேவா? இப்போ உடனே நம்ம என்ன பண்ணிடணும், லிமிட் சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்துடணும். ஃபஸ்ட்டு எக்ஸ், இந்த வேரியபிள் எக்ஸில் இருக்கும்போது என்னென்ன லிமிட் இருந்தது? லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 2a இப்படி இருந்தது. இப்போ தீட்டாவுக்கு மாற்றும் போது என்ன ஆகுது? 0 கொடுத்தீங்கன்னா எக்ஸுக்கு, இங்கே 0 கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த இது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதில் நான் போடுறேன். இதில் 0 கொடுத்தேன்னா 0 = 2a cos square தீட்டா இப்படி இருக்குமா? இந்த 2a 0 கீழே அங்கே கொண்டு வந்தால் 0 தான். 0 = cos square தீட்டா இல்லையா? இப்போ ரெண்டு ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா 0க்கு ரூட்டு 0, cos square தீட்டாவுக்கு ரூட் cos தீட்டா இல்லையா? இப்போ இந்த காஸ் இங்கே வந்தால் காஸ் இன்வர்ஸ் ஆகிடும். cos inverse 0 = இங்கே தீட்டா மட்டும் இருக்கும். இப்போ cos inverse 0ன்னா π/2 இல்லையா? 0 டிகிரி எப்போ வரும் காஸ்லன்னா π/2 ஆங்கிளில் வரும், π/2 ரேடியனில் வரும். அப்போ தீட்டா π/2. இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தா தீட்டா π/2 வருது. அப்போ இங்கே நீங்கள் π/2 போடணும். ஸோ இந்த வேரியபிள் எக்ஸில் இருக்கும்போது லிமிட்டு 0 to 2a இல்லையா? அதை போட்டுட்டு தீட்டாவுக்கு மாற்றிடுறோம் இல்லையா? மாற்றும் போது இப்படி மாறும். ஸோ அப்புறம் எக்ஸுக்கு 2a போடுறீங்க. அடுத்தது 2a போட்டால் என்ன ஆகும்? இந்த இடத்துல போடுறீங்க. இப்போ 2a = இந்த எக்ஸுக்கு 2a போட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிற 2a cos square தீட்டா இது அப்படியே இருக்கட்டும். இந்த 2a கீழே டிவைடு கொண்டு கட் பண்ணிட்டா 1 = cos square தீட்டா இல்லையா? இப்போது ஸ்கொயர் நம்ம ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தோம்னா 1க்கு ரூட்டு 1, cos square தீட்டாவுக்கு ரூட்டு cos தீட்டா. இப்போ காசு இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா காஸ் இன்வர்ஸ் ஆகிடும். cos inverse 1 = தீட்டா. cos inverse 1ன்னா π/2 இல்லையா? cos inverse 1ன்னா 0 இல்லையா? ஸோ தீட்டா = 0, ரைட்? cos inverse 0ன்னா π/2.
காஸ் இன்வர்ஸ் 1ன்னா அது என்ன அர்த்தம்னா காசில் 1 எந்த ஆங்கிளில் வரும்? இப்போ 0 காஸ் 0 0 காஸ் 0 1 சைன் 0 0 காஸ் 0 1 அதுதான். அப்போது நம்ம இங்கே 1 கரெக்டாக வரணும்னா காஸ்க்கு என்ன போட்டால் வரும்? 0 டிகிரி போட்டால் வரும். அப்போ இங்கே வந்து இந்த லிமிட்டு 2a கொடுக்கும்போது எக்ஸுக்கு தீட்டா வந்து எனக்கு 0 வருது. அப்போது லோவர் லிமிட் 0 π/2 மாறிடுச்சு, அப்பர் லிமிட் 2a வந்து 0 மாறிடுச்சு இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சதுனால. சரிங்களா? ஓகே. சரி, இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சு சொல்கிறீங்க, எங்கே செய்ய போகிறீங்க? இதில் கொடுக்க போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு இந்த ரூட் உள்ள இந்த இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். பண்ணிடலாமா? இப்போது ரூட் ஆஃப் 2ax மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை நான் கண்டுபிடிக்கிறேன் முதல்ல. அப்போ ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஏ எக்ஸ் என்ன இது 2a காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ போட்டிருக்கேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன அப்படி இது ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் நம்ம இங்கே போடணும். 2 ஸ்கொயர் 4 ஏவுக்கு ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயரு, காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் காஸ் பவர் 4 தீட்டா. இதை அப்படி ஸ்கொயர் பண்ணி போட்டேன். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது 4 ஆகிடும், இது ஏ ஸ்கொயர் ஆகிடும், இது 4 2க்கு மேலே 2 4 ஆகிடும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் டைரெக்டாக போட்டிருக்கேன். ஓகே. ரூட் ஆஃப் இந்த 2 2 4 a இன்ட்டு ஏ ஸ்கொயர், அப்போ 4a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இங்கே 4a ஸ்கொயர் காஸ் பவர் 4 தீட்டா இப்படி ஆகிடும். இப்போ இதில் 4 காமனாக எடுக்கலாம், ஏ ஸ்கொயர் காமனாக எடுக்கலாம், ஒரு காஸ் ஸ்கொயரும் வெளியே எடுக்கலாம். அப்படி ஸ்கொயரோட வெளியே ரூட் விட்டு வெளியே வரும்போது 4 வந்து 2 ஆகிடும், ஏ ஸ்கொயர் பொதுவாக வெளியே வரும்போது ஏவாகிடும், காஸ் ஸ்கொயர் வெளியே வரும்போது காசு ஆகிடும். அந்த ஸ்கொயர் ரூட்டு கட் ஆகிடும் எல்லாமே. அப்போ உள்ளே என்ன இருக்கும்? இன்ட்டு ரூட் ஆஃப் இங்கே 1 இருக்கும், 1 மைனஸ் இங்கே என்ன இருக்குன்னா ஒரு காஸ் ஸ்கொயர் வெளியே வந்துடுச்சு, 4 வந்துடுச்சு, ஏ ஸ்கொயர் வந்துடுச்சுன்னா இன்னும் ஒரு காஸ் ஸ்கொயர் உள்ளே இருக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். அப்போது 2a காஸ் தீட்டா இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இல்லையா? இப்போ ஸ்கொயர் ரூட்டு கட் ஆகிட்டு சைன் தீட்டா ஆகிடும். அப்போது 2a காஸ் தீட்டா சைன் தீட்டா இப்படி ஆகிடுது. இது இந்த ரூட் வேல்யூ மட்டும். இப்போ நான் மொத்த இன்டகிரேஷன் எடுக்க போகிறேன். இன்டகிரல் 0 to 2a எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ax மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் செய்ய போகிறேன். இன்டகிரல் 0 என்னவாச்சு? π/2 ஆச்சு. இதை பாருங்கள், π/2. 2a என்ன ஆச்சு? 0 ஆச்சு. அப்போது π/2 இங்கே 0. எக்ஸ் ஸ்கொயர் என்ன? இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கங்க. 2 ஸ்கொயர் 4 ஏ ஸ்கொயரு காஸ் பவர் 4. இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுருங்க. இன்ட்டு இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ரூட்டுக்குள்ளே இருக்கிறது இதை வந்துருக்கு பாருங்கள், இதான். இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 2a காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ இதுவும் போட்டோம். அடுத்தது இன்ட்டு டிஎக்ஸ் வந்து இங்கே இருக்கு பாருங்கள், இது ஃபுல்லாக அப்படி மொத்தத்தையும் எழுதுகிறேன். இன்ட்டு மைனஸ் 4a காஸ் தீட்டா சைன் தீட்டா டி தீட்டா. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, சரிங்க. இப்போ என்ன செய்யலாம்? அந்த லிமிட்டை நம்ம மாற்றிக்கலாம். ஏன்? இன்டகிரல் 0 to π/2 மாற்றிக்கலாம். எப்படின்னா இந்த மைனஸ் கட் பண்ணுறதுக்காக. இங்கே பாருங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். இன்டகிரல் a to b f of x dx இருக்கு இல்லையா? இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா இன்டகிரல் b to a f of x dx ஈக்குவல். எப்படின்னா வெளியே ஒரு மைனஸ் போட்டுட்டா, இந்த லிமிட் நீங்கள் மாற்றுறீங்கன்னா ஒரு மைனஸ் போட்டுக்கலாம், இந்த மைனஸ் இங்கேயும் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக அப்படி பேக் வரேன், இந்த லிமிட்டை மாற்றி விட்டுறேன், அவ்வளோதான். இப்போ 4 இருக்குது, ஏ ஸ்கொயர் இருக்குது, 2a இருக்குது, ஏ ஸ்கொயரு இங்கே ஏ க்யூபு, இங்கே ஒரு ஏ பவர் 4, இங்கே 4 × 2 8, 8 × 4 32. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் வெளியே எடுக்கலாம். ஸோ எடுத்துட்டா ஒரு ஸ்டெப் அப்படியே எழுதிக்கிறேன். 32 a பவர் 4, ஏன்னா இங்கே ஒரு ஏ ஸ்கொயரு, இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ, மொத்தம் a பவர் 4. இங்கே 4 4s are 16, 16 × 2 32 எடுத்துட்டேன். மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே உள்ளே எழுதிடலாம். இந்த மைனஸ் கட் ஆகிடும், ஏன்னா லிமிட் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ என்ன ஆகும்? காஸ் பவர் 4 இருக்கா, இங்கே ஒரு 4 காசு, இங்கே ஒரு காசு, இங்கே ஒரு காசு, மொத்தமாக வந்து காஸ் பவர் 6 தீட்டா. சைன் எத்தனை இருக்குது? 1 2 தான் இருக்குது. அப்போது சைன் பவர் 2 தீட்டா. இதெல்லாம் பவரில் தான் வரும் இல்லையா, மல்டிப்ளிகேஷன், அதனால் இன்ட்டு டி தீட்டா. இவ்வளோ தாங்க, மொத்தத்தையும் இப்போ கலெக்ட் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ இந்த 32a⁴ வெளியே எடுத்துருங்க. 32a⁴ வெளியே வந்துடுச்சுன்னா மிச்சம் உள்ள இன்டெக்ரல் 0 to π/2 cos power 6 theta sin square theta into d theta. இப்போ இந்த வடிவம் இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி தானுங்க. இதை நான் நிறைய வீடியோ போட்டேனே இல்லை, ரிடக்ஷன் ஃபார்முலாஸ் இதான் விஷயம். ஒன்றும் இல்லைங்க, x = 2a cos square theta இருக்கு இல்லையா, இந்த சப்ஸ்டியூஷனை செய்கிறேன். செஞ்சால் எனக்கு d theta dx இப்படி மாறி நிற்குது. எக்ஸ் இதுன்னா dx தான், அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிடணும். லிமிட் இப்படி மாறி நிற்குது. இது இப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிறதையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறேன். x² வேல்யூ இது, இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது. லிமிட்டு 0 to 2a வந்து π/2 0 ஆகிடுச்சு. இந்த ரூட்டில் கண்டுபிடிச்சது இது, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே போட்டுருங்க. ஸோ இது வந்து x², இது ரூட் வேல்யூ உள்ளே வர்றது. இங்கே வந்து இது ஃபுல்லாகவே dx, இதோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த dx எல்லாம் கொண்டு வந்து போட்டுருங்க. இப்போ அப்படியே கான்ஸ்டன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுறேன். நம்பர்ஸு, a², a டேர்ம்ஸு, காஸ் டேர்ம்ஸு, சைன் டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணால் இவ்வளோ வருது உள்ளே. இப்போ இதில் கான்ஸ்டன்ட்டு 32a⁴ வெளியே எடுத்துடலாம். மிச்சம் எல்லாம் உள்ளே இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ இது நம்ம கால்குலேட் பண்ண தெரியும் இல்லையா, நமக்கு ஆன்சர் பாருங்கள். இப்போ இந்த 32a⁴ இது அப்படியே வெளியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த மாதிரி வந்தால் சைனும் காசும் சேர்ந்து வந்தால் முதல்ல இந்த மேலே இருக்கிற அடுக்குகள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 8லேருந்து தான் நம்ம டினாமினேட்டரை மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் 6 நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒன்றும் இல்லை, அந்த 6ஐ 6 - 1, 6 - 3, 6 - 5 போடக்கூடாது. ஏன்னா நெகட்டிவ் 6 - 5 போடலாம், ஏன்னா நீங்கள் நெகட்டிவ் 0 தான் வரக்கூடாது. ஸோ இதை நீங்கள் 1, 3, 5 இப்படி ஆட் நம்பராக மைனஸ் பண்ணணும். இப்போ அடுத்தது 6 - 7 போடக்கூடாது, ஏன்னா -1 வந்துடும். நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது, அதுக்கு முன்னாடியே நிறுத்திக்கணும். ஓகே, இப்போ 6க்கு போட்ட மாதிரி அடுத்து 2க்கு போடணும். பாருங்கள் பக்கத்தில் என்ன நம்பர் பாருங்கள். முதல்ல இந்த நம்பர் பெரிய நம்பருக்கு எழுதணும், அடுத்து சின்ன நம்பருக்கு எழுதணும். என்ன எழுதணும் சார், நிறைய வீடியோ கொடுத்துட்டேன். அந்த ஆட் நம்பர்ஸ்லாம் மைனஸ் பண்ணி எழுதணும் பவரில், அதாவது நியூமரேட்டரில். அப்போது 2 - 1, அடுத்து 2 - 3 போடக்கூடாது. இப்போ 6க்கு எழுதுன மாதிரி 2க்கும் எழுதணும். எழுதும்போது 2 - 1, அடுத்து 2 - 3 போட முடியாது, ஏன்னா நெகட்டிவ் வந்துடும். அதோட நிறுத்திக்கணும். டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். எப்பயுமே இந்த மாதிரி சைன் காசு சேர்ந்து வந்தால் இது மேலே இருக்கிற பவர் அடுக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8ஆ. ஸோ 8 வந்தால் அந்த 8 தான் நம்ம கீழே டினாமினேட்டரில் மைனஸ் பண்ணணும். என்ன மைனஸ் பண்ணணும் சார், இங்கே பாருங்கள். 8 - 0, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 8 - 2, அடுத்து 8 - 4, அடுத்து 8 - 6, அடுத்து 8 - 8 போடக்கூடாது, 0 ஆகிடும். அதுக்கு முன்னாடியே நிறுத்திக்கணும். பிரச்சனைக்குரிய டேர்ம் நெகட்டிவ் டேர்மும் 0 டேர்மும் வரதுக்கு முன்னாடியே நம்ம நிறுத்திக்கணும். இன்ட்டு போட்டு இப்போ இது ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர், பெரிய நம்பர் 6ஆ, அது ஆடா ஈவனா, ஈவன். ஆட் நம்பராக இருந்தால் இன்ட்டு 1 போடுங்க, ஈவன் நம்பராக இருந்தால் இன்ட்டு π/2 போடுங்க. அவ்வளோதான், ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம், முடிஞ்சிச்சு. அப்போது ரெண்டு சைன் காசு ரெண்டு உறுப்புகள் வந்தால் பெருசுக்கு ஃபஸ்ட்டு எழுதிடுங்க, அடுத்து சின்ன நம்பருக்கு எழுதுங்க. என்ன எழுதணும், ஆட் நம்பரை சப்ராக்ட் பண்ணுங்கள். இன்ட்டு போட்டு இன்னொரு நம்பருக்கு ஆட் நம்பர் சப்ராக்ட் பண்ணுங்கள். பிரச்சனைக்குரிய டேர்ம் வரதுக்கு முன்னாடியே நிறுத்திக்கணுங்க. ஓகே, அப்புறம் அடுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணால் அந்த பவர்ஸ் ஆட் பண்ணால் 8ங்க. அந்த 8லேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கழிச்சிட்டே வரும். அப்போ மேலெல்லாம் ஆட் நம்பர்ஸ் மைனஸ் பண்ணுறோம், கீழெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் மைனஸ் பண்ணுறோம். இன்ட்டு போட்டு இங்கே π/2 எப்படி நிறுத்துனீங்க. இப்போது பெரிய நம்பர் எது, 2ல் 6, அது ஆடா ஈவனா, ஆடாக இருந்தால் இன்ட்டு 1 போடுங்க, ஈவனாக இருந்தால் இன்ட்டு π/2 போடுங்க. இப்போ நமக்கு இங்கே ஈவன் 6 வந்துடுச்சு, அதனால் இன்ட்டு π/2. இவ்வளோ தாங்க. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. சரிங்களா. அப்போது 32a⁴, இது 5 இன்ட்டு இது 3 இன்ட்டு இது 1 இன்ட்டு இங்கே 2 - 1 1 டிவைடட் பை இங்கே 8, இங்கே 8 - 2 6, 8 - 4 4, 8 - 6 2 இன்ட்டு π/2. பாருங்கள் 1/2 அதிலே வந்துடும், 1/2 π/2ன்னு முடியும். சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணுறோம். இதெல்லாம் கட் பண்ண முடியுதோ கட் பண்ணலாம். ஓகே, இப்போது 4 × 8 வந்து 32. இந்த 4ஐ கட் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3ஐ கட் பண்ணால் 2 × 3 வந்து 6. அப்போ மேலே என்னென்ன இருக்குது, 5 πa⁴. அப்போ இங்கே 5, வேறு எதுவும் கட் பண்ண முடியல. 5 π இந்த π a⁴,
டிவைடட் பை இங்கே கீழே வந்து 2 2s are 4 4 2s are 8. ஸோ இதான் வந்து நிற்குது ஆன்சராக. சரிங்களா? இப்போ இங்கே 4 ஆப்ஷனில் எது பாருங்கள். ஆப்ஷன் பி. ரைட். சார் இந்த நோட் அப்படியே எனக்கு வேணும் சார், நான் தரேன். 11 புக்லெட்டு வந்து வீட்டுக்கு இறங்கும், இன்டெக்ரல் கால்குலஸ் உட்பட. இப்போ ஃபோட்டோ வரைக்கும் அனுப்பிடுவேன். இன்டெக்ரல் கால்குலஸ் வேறு லெவலில் கொடுத்துட்டாங்க, வேறு லெவலில் கொடுத்துருக்கு. எது வீடியோவே பாருங்கள், மெட்டீரியலும் வேறு லெவலில் இருக்குது. இப்போ இந்த நோட் எழுதிட்டு இருக்கேன், இதுதான் அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன். ஸோ இன்டெக்ரல் கால்குலஸ் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். யூனிட் வைஸ் கொஸ்டின் பேப்பர் தரேன், அதெல்லாம் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இந்த 6000 MCQs அவசியம் பார்த்துருங்க, இல்லைனா ரிஸ்க் தான். அது நான் ஷூரிட்டி தர முடியாது. நீங்கள் அந்த 6000 MCQs வேணும்னா 7358591547 இந்த நம்பர் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் என்ன தான் இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துருங்க. அட்லீஸ்ட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு புரியுறதாவது பார்த்து வைங்கன்றேன். அவ்வளோ ஒர்த்தானது 6000 கொஸ்டின்ஸு. அதிலே டெஸ்ட் பேட்சும் கொடுத்துட்றோம். சரிங்களா? இப்போ நான் எழுதிட்டுருக்க இந்த நோட்டு வேணும்னா 11 புக்லெட் வந்து இறங்கும், 1500 rupees. அவசியம் வந்து இந்த 1500 கொடுத்து 11 புக்லெட்ஸில் என்ன தான் இருக்குன்னு பார்த்துக்குங்க. நான் என்னோடய ஹேண்ட் ரிட்டன் காப்பி இது 11. சரிங்களா? சார் நான் ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கிக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷம், எல்லாமே உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம். 85 புக்லெட்ஸ் வீட்டுக்கு வந்து இறங்கும். இந்த 85 புக்லெட்ஸை வாங்கி காலகாலமாக படிக்கிறவங்களாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு காம்படிட்டர், அதை மறந்துடாதீங்க. டெஸ்ட் பேட்ச்சு, 2வது டெஸ்ட் பேட்ச், 3வது டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் அவங்க சப்ஜெக்ட்டில் வேறு மாதிரி மாறிட்டாங்க ஆளுங்களே. அவங்கள கூப்பிட்டு நாங்கள் கிளாஸ் எடுக்க வைக்கலான்னு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற கூட்டம் இருக்காங்க. சரிங்களா? நீங்களும் தயவுசெய்து படிங்க, ஏன்னா போட்டி ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதை புரிஞ்சுக்குங்க. ஓகே, சரி. இப்போ இங்கே பாருங்களேன், இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், integral 0 to π/2 sin x minus cos x divided by 1 plus sin x cos x dx. இதோட வேல்யூ என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். 4 இது. இப்போ இதில் ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் செஞ்சால் ஈஸியாக மாறிடுமோ, இல்லை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு மொத்தம் ஒரு ப்ராப்பர்ட்டி, இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, அவ்வளோ கொடுத்துருக்கேன். அத்தனை ப்ராப்பர்ட்டியும் ஒரு சில ப்ராப்பர்ட்டி இது பண்ணால் இது வந்துடும் அப்படி பார்த்தோன்னே தோணும். ப்ராப்பர்ட்டி உங்கள் மைண்டில் இருக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். பார்த்தோன்னே உங்களுக்கு தோணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஐன்னு எடுத்துக்கிறேன். லெட் I ஈக்குவல் டு integral 0 to π/2 sin x minus cos x divided by 1 plus sin x into cos x. ஒருத்தர் என்ன கேட்டார், இப்போ சால்வ் பண்ணுற இல்லைங்க சார், இந்த ப்ராப்ளம் அங்கே வந்துருமில்ல அப்படின்றாரு. இது நம்ம 10th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்டோ கிடையாதுங்க, நம்ம UGTRB இல்லையா? 10th பையனுக்கு நம்ம என்ன சொல்லலாம், இந்த மாடல் ஒன்று கேட்டுருவாங்கப்பா பார்த்துக்குங்கன்னு சொல்லலாம். ஆனால் UGTRB PGTRB அப்படி கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும். அந்த ஒட்டுமொத்த ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி நான் புதுசாக கேட்குற ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் சொல்ல ட்ரை பண்ணணும். அப்படி தாங்க இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ தயவுசெய்து இந்த 6000 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, MCQs தரமே, அது அப்படியே வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு 90% வாய்ப்புகள் தரோம். ஏன்னா அதெல்லாம் நாங்கள் வேறு லெவலாக போய் டெப்த்தாக எடுத்தது. அவங்க கொஷினுக்குன்னு போனாங்கன்னா வேறு எங்கேயும் இருக்காது. நம்ம தான் இங்கே எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டோமே. சார் இந்த மாடல் கொஷின் அங்கே வந்திருக்கு, ஒரு எண்கள் அங்கங்கே மாற்றுவாங்க, அவ்வளோதான். அதனால் நம்ம அந்த மெத்தடு மாறாது. மெத்தடு தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். நிறைய கணித கருத்துக்கள் உள்வாங்கி வச்சு அங்கே புதுசாக கேள்வி கேட்பாங்க. அப்படி தான் கேட்கணுங்க, அப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கணும். தயவுசெய்து நம்ம படிக்கிறது அவங்க அப்படியே வந்துடணும் கடவுளே, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நாலேஜபிளான பர்சனை தான் தேடுறோமே தவிர, இது ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் சொல்லிட்டாரு அப்படின்றவரை நம்ம தேடலை. நாலேஜ் வேணும், நல்ல வைடான நாலேஜ் வேணும். எல்லா ஏரியாவிலையும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் சால்வ் பண்ணிட்டு நாங்கள் வந்துடுச்சு அதை போட்டேன் பாஸ்ன்னா, அது அந்தமாரி நாலேஜ் எனக்கு தேவையில்லை. நீங்கள் PGTRB UGTRB டெட்டோ அடிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தங்க, அந்த லெவலுக்கு உங்களோட ஐக்யூ வந்துடுச்சு, அந்த டேலண்டான நபர் கிடச்சிட்டிங்க. ஸோ உங்களுக்குள்ளே சம்திங் பவர் ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ 4 கொஷினுக்கு சொல்யூஷன் சொன்னதுனால அந்த வேலை கிடைக்கல, அதை நீங்கள் கிளியர் பண்ணல. அந்த டோசேஜ் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கண்டென்ட்டை உள்வாங்கி வச்சுன்னா சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஆளாக ஸ்கில்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் PG அசிஸ்டண்ட்டோ ஒரு UGTRB பாஸ் பண்ணிட்டு BT அசிஸ்டண்ட்டோ உள்ளே வராங்கன்னா அவங்க அந்த அடைவு திறனோடு வரவங்கன்னு அர்த்தம். கணக்குக்கு சொல்யூஷன் போட்டவங்களாம் வரல, அவங்க நிறைய கணித கருத்துக்கள் உள்வாங்கின நபர் கிடச்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணினே இருக்கலாம், கணக்கை அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோ சரக்கு அவ்வளோ இருக்கும் அவங்கக்கிட்ட. அந்த அளவுக்கு ஒர்த்தான நபர் தான் தேர்ந்தெடுத்து ஸ்டூடெண்ட்டு கையில் கொடுக்கணும். அப்போ தான் சொசைட்டி சூப்பராக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் அப்படியே அங்கே வரணுமா நடத்துகிறோம் இல்லைங்க. இதில் என்ன மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கு, இதில் சொல்லப்பட்ட கணித கருத்து என்னன்னு உள்வாங்கிறதுக்கு தான் இதை நாங்கள் நடத்துகிறோம். இது மாடல் அங்கே ஒன்று வரும், போடணும். இதே வந்துருச்சு சார் அப்படின்னா டபுள் சந்தோஷம். சரிங்களா? ஓகே, இது ஐன்னு எடுத்த உடனே சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறேன்.
இப்போ இந்த I ஈக்குவல் டு அப்படியே எழுதிட்டு இதே தான் இது வரும். எப்போன்னா இந்த ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ணி உள்ள எக்ஸில் போய் மைனஸ் பண்ணிங்கன்னா அதுவும் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அப்போ இன்டெக்ரல் 0 to π/2 sin π/2 minus x minus cos π/2 minus x divided by 1 plus sin π/2 minus x cos π/2 minus x into dx. இதே தான் இது. இந்த மாதிரி ஆங்கிள் உள்ள லிமிட்டில் இருக்கிறத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி உள்ள எக்ஸுக்கு முன்னே எக்ஸில் போயிட்டு இந்த ஆட் பண்ணி வர வேல்யூலேருந்து கழிக்கிறது இந்த இன்டர்வல் வேல்யூ சேம் தான். சரிங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று சொல்லியிருக்கேன் போன ப்ராப்ளமில். இப்போ ஒன்று இன்டெக்ரல் a to b f of x dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to b இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் a plus b. அப்போ f of a plus b minus x dx இந்த ரூல் படி தான் இப்போ நான் அதை எழுதியிருக்கேன். அப்புறம் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி உள்ளே போயிட்டு ஆட் பண்ணி வர வேல்யூ எக்ஸ்க்கு முன்னாடி போட்டு கழிச்சிருக்கோம். ஓகே, இதில் இந்த வேல்யூலேருந்து எக்ஸை கழிக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இந்த ரூல் படி தான் இது நடந்திருக்கு. இது ரெண்டும் ஆட் பண்ணால் π/2 உள்ளே எடுத்துகிட்டு போய் மைனஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ் கூட. ஓகே, இப்போ I ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2 sin 90 degree minus theta cos theta. தீட்டான்றது இங்கே எக்ஸு மைனஸ் cos 90 degree minus theta sin theta. அப்போ sin theta இங்கே எக்ஸு sin 90 minus theta cos theta cos 90 minus theta sin theta. இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்குது. இங்கே 1 ப்ளஸ் sin 90 minus x cos x cos 90 minus x sin x into dx. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ண வந்த ஆன்சர் இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 2 ஆட் பண்ணுங்கள். 1 + 2 implies I + I 2i. இந்த ரெண்டு இன்டெக்ரலுக்கு ஒரு இன்டெக்ரல் எடுத்துக்கிறோம். இன்டெக்ரல் 0 to π/2 பேஸ் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்களேன். அப்போது டிவைடட் பை 1 + cos x sin x. அடிமானம் ஒன்றா இருக்குது. மேலே இருக்கிற அந்த நியூமரேட்டரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது நான் பேஸ் ஒன்றா இருந்தால், ஏன்னா இது ரெண்டுத்தையும் அடிஷன் தான் பண்ணுறேன். அப்போ பேஸ் ஒன்றா இருக்குது. மேலே இருக்கிற நியூமரேட்டரை ஆட் பண்ணும்போது, தொகுதியை ஆட் பண்ணும்போது மைனஸ் காஸ் எக்ஸும் ப்ளஸ் காஸ் எக்ஸும் கட்டு, ப்ளஸ் சைன் எக்ஸும் மைனஸ் சைன் எக்ஸும் கட் ஆகிட்டு 0 வந்துடுது இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே 0 வந்தால் மொத்தமாகவே இன்டெக்ரல் 0 தான். அப்போ 2i ஈக்குவல் டு 0. அப்போ I ஈக்குவல் டு இந்த 2 கீழே எடுத்து வந்துடுறேன். 0/2 0. I ஈக்குவல் டு 0. ஐன்றது என்னது ஆக்சுவலாக கொசின். இன்டெக்ரல் 0 to π/2 sin x minus cos x by 1 plus sin x into cos x dx is equal to 0. ஓகே, இவ்வளோ தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ரைட். ஸோ கொஷின் தான் அந்த ஐன்னு எடுத்தோம் இல்லையா, லெட் ஐ ஈக்குவல் டு, அதை இங்கே கடைசியில் ஐ ரீப்ளேஸ் பண்ணி விட்டு வந்தோம், ஐன்னு நான் போட்டு விட்டுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி, ரைட். அடுத்து இது பாருங்கள். இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணும், உள்ளே இருக்கிறத f(x)ன்னு எடுக்க தோணுது. உங்களுக்கு எப்படி சார் தோணும்? கரெக்டாக இந்த லிமிட் பாருங்கள், -π/2 +π/2 இருக்குது. இது ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் செக் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அப்ளை பண்ணிடலாம். அது ப்ராப்பர்ட்டிக்கு போகிறோம் பாருங்கள். நான் மைண்டு தானே அங்கே என்னை கூட்டு போகுது. ஸோ அது கூடவே நீங்கள் இருக்கணும். இதை f(x)ன்னு எடுத்துக்கிறேன். f(x) ஈக்குவல் டு sin x டிவைடட் பை 2 + cos x என்க. ஓகே, இப்போ f(-x) பார்க்குறேன். மைனஸ் உள்ள ஏன்னா ஆடாக ஈவனாக கண்டுபிடிக்கிறேன் எஃப்ஐ. ஸோ f(-x) ஈக்குவல் டு இங்கே உள்ள sin x-க்கு மைனஸ் கொடுக்குறேன், -x டிவைடட் பை 2 + cos x-க்கு மைனஸ் கொடுக்குறேன், -x. அவ்வளோதான். இப்போ f(-x) ஈக்குவல் டு sin -x -sin x டிவைடட் பை 2 + cos -x cos x. மைண்டில் வச்சுக்கோங்க, sin -θ -sin θ, cos -θ cos θ. இப்போ x இருக்குங்க, அவ்வளோதான். இந்த ரெண்டு ரூல் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் இங்கே உள்ள. ஓகே, இப்போது f(-x) ஈக்குவல் டு இந்த மைனஸ் வெளியே எடுத்துட்டா உள்ளே இதை எழுதிக்கிறேன், sin x பை 2 + cos x எழுதிக்கலாம் இல்லையா. அந்த மைனஸ் வெளியே போட்டு உள்ளே எழுதிக்கிட்டான். இது f(x) தான் பாருங்கள், இதே தானே. அப்போது f(-x) ஈக்குவல் டு
இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இது எஃப் ஆஃப் எக்ஸ் தான். அப்போது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்தால் திஸ் இம்ப்ளைஸ் எஃப் வந்து எஃப் இஸ் ஆட் ஃபங்க்ஷன், ரைட்? இது மறந்துடாதீங்க. அதாவது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் ஆடு, எஃப் ஆடு. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸே வந்துச்சுன்னா எஃப் ஈவனு. இப்போ ஆடு வந்தால் பிரச்சனையே இல்லை. ஏன்னா பாருங்கள், இன்டெக்ரல் minus pi by 2 plus pi by 2 f of x dx equal to 0 எப்பன்னா if f is odd. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. f வந்து ஒற்றை சார்பாக இருந்தால், இப்போ இங்கே f ஒற்றைன்னு நிரூபித்தாச்சு. இந்த f ஒற்றை சார்பு நிரூபிச்சிட்டோம். அது வருங்க ஆட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்தாலே ஆட் ஃபங்க்ஷன். அப்போ இன்டெக்ரல் வேல்யூ என்னது? இன்டெக்ரல் மைனஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 2. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? சைன் எக்ஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ் காஸ் எக்ஸ். இதான கேள்வி. இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ உள்ளகிற ஃபங்க்ஷன் இது வந்து ஆட் ஃபங்க்ஷன்றதுனால இந்த லிமிட்டில் இன்டெகிரேட் பண்ணோம்னா 0 வரும் இந்த ப்ராப்பர்ட்டி படி. சரிங்களா? அப்போது சரி, சப்போஸ் ஈவன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் சார்னா, அதை நம்ம 2 டைம்ஸ், இப்போ சப்போஸ் எஃப் ஈவனாக இருந்தால் இதை என்ன பண்ணிடலாம், இன்டெக்ரல் மைனஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 2 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணலாம், நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன். 2 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 டு பை பை 2 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு போட்டு இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஸோ இதை நடத்தியிருக்கேன். ஈவனாக இருந்தால் ஒரு ப்ராப்ளம் போட்டிருப்பேன், ஒன்றும் இல்லை நிறையவே போட்டிருப்பேன். ஸோ ஆன்சர் 0. இப்போ ஆடு வந்ததுனால நமக்கு 0 ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ரைட்? ரொம்ப எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்கே டவுட் இருந்தாலும் இமீடியட்டாக எனக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க. 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த இடம்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கேன். சரிங்களா? நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த ப்ராப்ளமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ஐன்னு எடுத்துக்கிட்டு இந்த லிமிட்டை ரெண்டையும் ஆட் பண்ணி உள்ளே போய் மைனஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வரத ஈக்குவேஷன் 2, இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 எடுத்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டேன். எளிமையாக இது ஒரு வே. இன்னொன்று ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக நம்ம சொல்லிட்டோம்னா இன்டெகிரேஷன் இந்த மாதிரி சேம் லிமிட்டாக இருந்து சைன் மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னா -a to +a அது மாதிரி இருக்கணும். இப்போ -π/2 +π/2 அப்படி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஆடாக ஈவனான்னு செக் பண்ணிட்டு ஆடாக இருந்தால் 0 விடை அப்படியே முடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போது வித்தியாசம் இன்டெகிரேஷன். இப்போ இங்கே பாருங்கள், இதை நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். லெட் I ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π sin ஸ்கொயர் எக்ஸ் காஸ் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ். சரி, ஏன் சார் இது ஐன்னு எடுத்தீங்க? இதை 1ன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு லிமிட்டும் ஆட் பண்ணி உள்ளே போய் எக்ஸில் மைனஸ் பண்ணிடலாமா? அப்போ I ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π சைன் இங்கே π மைனஸ் எக்ஸ். இந்த ஸ்கொயரை மேலே இப்படி கூட போட்டுக்கலாம், இங்கேயும் போட்டுக்கலாம். அடுத்தது காஸ் π மைனஸ் எக்ஸ். ஏன் சார் π மைனஸ் எக்ஸ்? இது ரெண்டும் ஆட் பண்ணுங்கள், உள்ளே போய் மைனஸ் பண்ணிடுங்க. இங்கே மேலே கியூப் போட்டுக்கலாம் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். I ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. அப்போ சைன் எக்ஸு மேலே ஸ்கொயர், இங்கே காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் காஸ் தீட்டா வந்து இந்த எக்ஸ் தான் தீட்டா, ஹோல் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த ஸ்கொயர் உள்ளே கொடுத்துடலாம், கியூப் உள்ளே கொடுத்துடலாம். மைனஸ் வந்து ஒற்றை எண், அடுக்கு வந்து ஒற்றை எண்ணாக இருந்தால் மைனஸ் வெளியே எடுத்துடலாம் இல்லையா? ஸோ I ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் 0 to π, இந்த ஸ்கொயர் கொடுத்தா சைன் ஸ்கொயர் எக்ஸ், இங்கே கியூப் கொடுத்தா காஸ் கியூப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது ஈக்குவேஷன் 2. இந்த I வந்து ஈக்குவேஷன் 1. இது ரெண்டும் ஆட் பண்ணுங்கள். I + I 2i. அப்போது 1 + 2 implies I + I 2i. 2i ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு இன்டெக்ரல் சேம் தான், ஆட் பண்ணுறோம். ஆனால் மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்? ஆட் பண்ணும்போது 0 ஆகிடும் இல்லையா? அப்போ 2i ஈக்குவல் டு 0னா I ஈக்குவல் டு 0. I ஈக்குவல் டு 0னா கொஷின் இன்டெக்ரல் 0 to π. I என்ன கொஷின் தானே, சைன் பவர் 2x காஸ் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ். ஐக்கு மாற்றிட்டு ஈக்குவல் டு 0 போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே சார், தயவு செய்து இது வரைக்கும் போட்ட இன்டெகிரேஷன் ஃபுல் கண்டென்ட்டும் எனக்கு PDF கொடுத்துருங்க சார் வேணுன்றவங்க. 7358591547
1547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 11 புக்லெட்ஸ் வரும். என்னென்ன வரும்? இன்டெக்ரல் கால்குலஸ்க்கு ஒரு புக்லெட் இது அப்படியே வந்துடும். இன்றைக்கி போட்ட இது வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி வந்துடும். அது ப்ராபபிலிட்டி 2 புக்காக வரும். முக்கியமானதுங்க, வெரி ஒர்த்தானது, பார்த்துக்குங்க நல்லா. ஒரு ஐ பிச்சு அந்த லெவலுக்கு நம்ம போயிடணும். அதாவது அந்த கண்டென்ட்டு லேர்ன் பண்ண விஷயத்த நான் சொல்கிறேன். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண விஷயத்துக்கு சொல்ல வரல. நிறைய கண்டென்ட் மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட்ஸை உள்வாங்கினவங்களாக இருப்பீங்க. ப்ராபபிலிட்டி வேறு லெவலில் இருக்கும். அந்த 11 புக்லெட்டில் 2 புக்லெட் ப்ராபபிலிட்டி வரும், காம்ப்ளெக்ஸ் வரும் ஒரு புக்கு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 5 புக்லெட் வரும். அதுதான் வெரி ஒர்த். அதுக்கப்புறம் என்ன வரும்னா மெக்கானிக்ஸ் 151 1 மார்க் வரும். ஃபோரியர் வரும். மெயினாக ஃபோரியர் சூப்பராக போட்டிருப்போம். அதில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஃபோரியர் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அப்புறம் வீடியோஸ் வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணிடலான் இருக்கோம், இனிமேல் வந்து நம்மக்கிட்ட வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்க, மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஏன்னா நிறைய வீடியோஸ் நாங்கள் கண்டென்ட்டு இப்போ மெட்டீரியலே வாங்க வேண்டாம், வீடியோஸ் பார்த்துட்டா அவ்வளோ வீடியோஸ் வந்து சப்ஜெக்ட் டெப்த்தாக அதில் சொல்லிட்டோம். எதுக்கு உங்கள் மெட்டீரியல்ன்ற அளவுக்கு வீடியோ இருக்குது. அப்போ அந்த வீடியோ வந்து நீங்கள் ப்ரைவேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பெய்டு பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டோம் வீடியோவை அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் நாங்கள் ப்ரைவேட் பண்ணிடுவோம். பே பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோஸ் பார்க்குற மாதிரி. ஏன்னா கண்டென்ட் இன்னும் ஹெவியாக கொடுக்க போகிறோம். வர வர இன்னும் எக்ஸாம் கிட்ட வர வர பாருங்கள், கண்டென்ட் ஹெவியாக போகிறோம். வீடியோ வேறு லெவலில் இருக்கும். அப்பா போதும் சாமின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் ஒரு மினிமம் பே பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி நாங்கள் இதை லாக் பண்ணிடுவோம். கூடியமான வரைக்கும் சீக்கிரம் பார்த்துக்கிறவங்க பார்த்துக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்ககிட்ட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்க, மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்களாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ விரைவாக பார்த்துக்குங்க, நோட் போட்டு எழுதிக்குங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமாவது நம்ம ப்ரைவேட் பண்ணலாம் அப்படின்ற முடிவு வந்திருக்கு. ஸோ சீக்கிரம் பார்த்துக்குங்கன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த வீடியோஸ் ஒரு பங்கு இருந்தாலும் மெட்டீரியல் கொடுத்துருங்க சார், மெட்டீரியல் வச்சு படித்தா தான் எனக்கு கொஞ்சமாவது எனக்கு நாலேஜபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் வந்து வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ரைட். அதில் தியரி பார்ட் நிறையா இருக்கும், ப்ராப்ளம் பார்ட்டு 75% இருக்கும், 25% தியரி நல்லா ஆடியேன்னு அடிச்சு. ஏன்னா இப்போ ரியல் வாங்குறீங்கன்னா ரியல் ப்ராப்ளம் தியரி ப்ராப்ளம் அப்படி வரும். காம்ப்ளெக்ஸ் வாங்குறீங்கன்னா தியரி ப்ராப்ளம் அதுமாரி அனுப்புவோம். அப்போ நீங்கள் ரெண்டுமே படிச்சுக்கலாம். அல்ஜிப்ரா வாங்குறீங்கன்னா ப்ராப்ளம் தியரி அதுமாரி. அல்ஜிப்ராவுக்கு 4 புக்லெட் 5 புக்லெட் வரும். வேறு லெவலில் இருக்குங்க மெட்டீரியல். நீங்கள் அவசியம் வாங்கி பாருங்கள். UGTRB நல்லபடியாக கிராக் பண்ணிவிட்டு விரைவில் பணியெல்லாம் பண்ணணும்னு வேண்டிக்கிறோம். வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் கொடுங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும். ஓகே, உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த 11 புக்லெட்ஸ் அவசியம் வாங்கி பாருங்கள். வெறும் 1500 ருபீஸ் தானே. அந்த 11 புக்லெட்ஸ் 5 யூனிட்ஸ் 6 யூனிட்ஸ் கிட்ட வந்துடும். அது முக்கியமானது, முக்கியமானது தான் அதில் இருக்கும். அதையாவது பார்க்கணும். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.